இந்த இரவு வேளையில் நடைபெறும் நற்செய்தி குணமளிக்கும் ஆராதனை தொடர்ந்து நடைபெறும் திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த ஜெபங்கள் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மீதும் குடும்பத்தின் மீதும் இறங்கி வருவதற்காகவும் அனைவரும் செபிப்போம். விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். குடும்பத்தினுடைய ஜெப தேவைகளை, நம்முடைய தனிப்பட்ட ஜெப தேவைகளை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இயேசுவே, துன்பங்களோடு, கஷ்டங்களோடு, தகர்வுகளோடு இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அபிஷேகம் செய்யப்பா, ஆசீர்வதியப்பா. நோயாளிகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நோயாளிகளை குணப்படுத்தும் அப்பா. கண்ணீரோடு துன்பங்களோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மனதில் அமைதியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியப்பா. பாபத்தோடு கெட்ட பழக்கங்களோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதியப்பா. தந்தை, மகன், தூய ஆவி ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுவா ஹalleluya. கொஞ்சம் கூட சத்தமா ஹalleluya, ஹalleluya. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பொய் சொல்லக்கூடாது. என்னதை நான் சொல்லியது என்னதா? அனைவரும் பொய் சொல்லி இருக்கு. உண்மையா? அனைவரும் பொய் சொல்லி இருக்கு. டவுட் ஆயிடுச்சு. உண்மையா சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. உண்மையா, மார்பில் கருத்தை வைத்து உண்மையா சொல்ல வேண்டும். நல்லா இருக்கீங்களா? ஆன்சர் இல்லை. அதனால் ஃபாதர் சொல்லியது பொய் சொல்லக்கூடாது. புனித அகஸ்டீனாருடைய பொன்மொழி, சூப்பர் பொன்மொழி, அழகார்ந்த பொன்மொழி. பாபம் இல்லாமல் கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தது. துன்பங்கள் இல்லாமல் கடவுளுக்கு குழந்தைகள் யாருமே இருந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். பாபம் இல்லாமல் கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தது. துன்பங்கள் இல்லாமல் கடவுளுக்கு குழந்தைகள் யாருமே இருந்ததில்லை. பாவம் இல்லாமல் கடவுளுக்கு ஒரு மகன் இருந்தது. அந்த மகன்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் துன்பங்கள் இல்லாமல் கடவுளுக்கு குழந்தைகள் யாருமே இருந்ததில்லை. பாவம் இல்லாமல் இருந்த அந்த மகனுக்கும் துன்பங்கள் இருந்தது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், தகர்வுகள், நோய்கள் வரலாம். உண்மையா? வரும்போது நாங்கள் என்ன செய்திடும்? சில மனிதர்கள் தப்பி ஓடி விடுவார். சில மனிதர்கள் தற்கொலை செய்வார். சில மனிதர்கள் மந்திரவாதிகளிடம் போயிடும், மந்திர தந்திர வைத்திடும், தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்திடும். சில மனிதர்கள் டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருக்கும்.
பைபிள் கற்றுத்தருகிறது, இங்கே எங்குமே ஆசீர்வாதம் வராது. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் தப்பி ஓடிவிட்டால், தப்பி ஓடி சென்றிடும் இடங்களில் ஆசீர்வாதம் வராது. வந்துடுமா? வந்துடுமா? வராது. முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் விவிலியத்தில் இருக்கின்றது. தொடக்க நூல் அதிகாரம் 16 1 வாசிக்கும் போது பார்க்கலாம். வாசிக்க வேண்டாம். ஒரு நாள் ஆபிரகாமினுடைய மனைவி சாரா ஆபிரகாமிடம் என்ன சொன்னார்? ஆபிரகாம், எனக்கு வயதாயிடுச்சு, தொடர்ந்து ஒரு குழந்தைக்கு பிறப்பை கொடுக்க என்னால் முடியாது. அதனால் என்னுடைய பணிப்பெண் அவள் ஹாகார், அவளை உங்களுடைய பெட்ரூமுக்குள்ள அனுப்பி விடலாம். நீ அவளோடு சேர்ந்து வாழ்ந்து உறவு கொண்டு ஒரு குழந்தைக்கு பிறப்பை கொடுக்க வேண்டும். அந்த குழந்தையை கருத்தில் எடுத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை பார்த்து நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு நாள் ஹாகாரை ஆபிரகாமுடைய பெட்ரூமுக்குள்ளாலே அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் அவளோடு சேர்ந்து உறவு கொண்டார். ஹாகார் கருவுற்றார். அதை கண்டு ஹாகார் எப்பொழுதுமே தலைவி சாராயை பார்க்கும்போது ஏளனத்துடன் நோக்கினார். ஒரு நாள் சாராய் ஆபிரகாமிடம் வந்து, நான் கொடுத்த பணிப்பெண் கருவுற்றிருக்கிறார். அதை கண்டு அவள் என்னை பார்க்கும்போது ஏளனத்துடன் நோக்கி கொண்டிருக்கிறார். என்னால் இது தாங்க முடியாது, இது தாங்க முடியாது. ஆபிரகாம் என்ன சொன்னார்? ஹாகார் இப்பொழுதும் உன்னுடைய பணிப்பெண் தான், அவள் பணிப்பெண் தான். உன்னால் என்ன கொடுக்க முடியுமா? நீ கொடுத்துரு. அப்புறம் சாராய் ஹாகாரை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். அதை தாங்க முடியாது. ஹாகார் என்ன செய்தார்? தப்பி ஓடிவிட்டார். சாராய் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். தாங்க முடியாது. அந்த துன்பத்திலிருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து ஹாகார் தப்பி ஓடிவிட்டார் பாலைவனத்தில். அங்கே வைத்து கடவுளுடைய தூதர் வந்து, வானுதர் வந்து சாராயிடம் கேட்டார், சாராய், எங்கே இருந்து வருகின்றாய்? எங்கே போகின்றாய்? ஏன் இந்த பாலைவனத்திற்குள்ளால நீ வந்திருக்கு? உன்னுடைய பிரச்சனை என்னதா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவர் என்ன சொன்னார்? என்னுடைய தலைவி சாராய் என்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார், தாங்க முடியாது தற்கொலை செய்வதற்காக இந்த பாலைவனத்திற்குள்ளாலே தப்பி ஓடி வந்திருக்கிறார். அப்படி வானதூர் என்ன சொன்னார்? ஹாகார், இந்த பாலைவனத்தில் உனக்கு அபிஷேகம் வராது. நீ என்ன செய்ய வேண்டும்? நீ திருப்பி தலைவி சாராயிடம் நீ போக வேண்டும். அங்கேதான் உனக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நீ தப்பி ஓடி வந்திடும் இந்த இடத்தில் அல்ல உனக்கு ஆசீர்வாதம். தப்பி ஓடி சென்றிடும் இடங்களில் ஆசீர்வாதம் வராது. தற்கொலையில் ஆசீர்வாதம் வராது. மந்திர தந்திர ஆசீர்வாதம் வராது. தாயத்து காப்பு கயிறு கட்டி நடந்தாலும் ஆசீர்வாதம் வராது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது டாஸ்மாக் கடையில் குடிப்பழக்கத்தோடு இருந்தாலும் ஆசீர்வாதம் வராது. இதுதான் பைபிள் கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஹாகாரிடம் வானதூதர் சொல்லியது. உனக்கு இங்கே ஆசீர்வாதம் இல்லை, இந்த பாலைவனத்தில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீ தப்பியோடி வந்த இந்த இடத்தில் அல்ல உனக்கு ஆசீர்வாதம். நீ போயிடு, தலைவியிடம் போயிடு, அங்கேதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹாகாரிடம் என்ன கேட்டார்? ஹாகார், எங்கே இருந்து வருகின்றாய்? எங்கே போகின்றாய்? அதற்கு வெளிப்பாடு என்னதா? அதற்கு முக்கியமான ஒரு வெளிப்பாடு இருக்கின்றது. அந்த வெளிப்பாடு
ஆகாரனுடைய துன்பத்தின் வரலால் என என்று தெரிவது கடவுளுக்கு விருப்பம். பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனுடைய துன்பங்களின் வரலால் என என்று கடவுளுக்கு அறிவது கடவுளுக்கு விருப்பம். ஹalleluya. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? நம்முடைய துன்பங்களுடைய வரலால் என என்று அறிவது கடவுளுக்கு விருப்பம். அதனால் என்ன செய்ய வேண்டும்? பைபிள் கற்று தருகிறது. ஹோசியா அதிகாரம் 7 வசனம் 14. ஹோசையா அதிகாரம் 7 வசனம் 14 வாசிப்போம். ஹோசையா 7:14. தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை, அதற்கு மாறாக தங்கள் படுக்கையில் கிடந்து கதறுகின்றார்கள். கோதுமைக்காகவும் திராட்சைரசத்திற்காகவும் தங்களை பீய்த்து பிடுங்கிக் கொள்கின்றார்கள். என்ன வசனம் கற்று தருகிறது? வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் வரும்போது அவர்கள் என்னை நோக்கி கூக்குரலிடவில்லை. ஏசப்பா, இயேசுவே, என்னை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவில்லை. அவர்கள் தப்பி ஓடி விட்டுட்டே இருக்கு, தற்கொலை செய்துட்டே இருக்கு, மந்திர தந்திரம் வைத்துட்டே இருக்கு, தாயத்து காப்பு கறி கட்டி வைத்துட்டே இருக்கு. அவர்கள் டாஸ்மா கடையில் குடிப்பழக்கத்தோடு இருக்கின்றது. தங்கள் உள்ளத்தில் என்னை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவில்லை, அதற்கு மாறாக படுக்கையில் கிடந்து கதறுகின்றார்கள். ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, பைபிள் கற்று தருகிறது, வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள், நோய்கள் வரும்போது நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எதனால்? ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது வெற்றி உண்டு, ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது விடுதலை உண்டு, ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது சௌக்கியம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. சில மக்கள் கேட்டு, ஃபாதர், நான் ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்குள் போயிடும், திருப்பதி ஒப்பு கொடுத்திடும், ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஜெபமாலை படிச்சிடும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்திடும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்திடும். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு அபிஷேகம், ஆசீர்வாதம் வராது. எதனால்? பாவத்தோடு இருந்து ஜெபம் செய்திடும், கெட்ட பழக்கங்களோடு இருந்து ஜெபம் செய்திடும், மனதில் கடினமான வெறுப்பு, வைராகியத்தை வைத்து ஜெபம் செய்திடும். நம்பிக்கை வாழ்வில்லாமல், உண்மையான நம்பிக்கை வாழ்வில்லாமல் ஜெபம் செய்திடும். அந்த ஜெபத்திற்கு ஆசீர்வாதம் வராது. பைபிள் கற்று தருகிறது, நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, ஏசப்பா, இயேசுவே, நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் பைபிள் கற்று தருகிறது. ரோமையர் அதிகாரம் 12:13, அதிகாரம் 10 வசனம் 12-13. யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை, அனைவருக்கு கடவுள் ஒருவரை. வாசிப்போம். அதிகாரம் 10 வசனம் 12-13. யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. இன்னைக்கு இந்த வசனத்தை வெயிட் இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்க வேண்டியது? இந்து என்றும் முசல்மான் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் கடவுள் ஒருவரை. தம்மை நோக்கி மன்றாடி எவருக்கும் அவரை நோக்கி அளவற்ற நலன்களை பொழிகிறார். அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர். Praise the Lord. Praise the Lord. யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை. யாருதான் இந்த வேறுபாடு கொடுத்துட்டு இருக்க? மனிதர்கள் தான். ஹிந்து என்றோ முசல்மான் கிறிஸ்தவர்கள் என்றோ கடவுளுக்கு வேறுபாடு இல்லை. நீ இந்து, நீ கிறிஸ்தவர், நீ முஸ்லீம், இந்த வேறுபாடு கடவுள் அல்லை கொடுத்துட்டே இருக்கு, மனிதர் தான். கடவுளுக்கு அனைவரும் ஒன்றுதான். தம்மை நோக்கி மன்றாடி எவருக்கும் அளவற்ற நலன்களை பொழிகிறார். நீ இந்துவானாலும், நீ முஸ்லிம் ஆனாலும், கிறிஸ்துவரானாலும், யார் ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு ஜெபித்தாலும் அவர்களுக்கு பதில் கிடைப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவேற்று இணைந்து வாழ்ந்து ஜெபிக்கும் போது ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
ஜெபத்திற்கு ஆன்சர் கொடுப்பார். இதுதான் பைபிள் கற்று தருகிறது. மீண்டும் வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. திருத்துதர் பணிகள் அதிகாரம் 2 வசனம் 21, இத்திருத்துதர் பணிகள் 2:21. மீண்டும் யோவேல் அதிகாரம் 2 வசனம் 32. ஆண்டவருடைய திருப்பேரை அறிக்கையிட்டு ஜெபிப்போர் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மத்தேயு அதிகாரம் 9 வசனம் 27-31 வரைக்கும் பார்வையில்லாத 2 மனிதர்கள் இயேசுவாண்டவரை அழைத்து ஜெபித்தார், அவர்களுக்கு பார்வை கிடைத்தார். மத்தேயு அதிகாரம் 20 வசனம் 30 பார்வையில்லாத 2 மனிதர்கள் இயேசுவாண்டவரை அழைத்து ஜெபித்தார், பார்வை கொடுத்தார். மார்க் 10:46-52 வரைக்கும் பார்வையில்லாத பர்த்திமேயு, திமேயின் மகன் பர்த்திமேயு, அவன் ஆண்டவர் திருப்பேரை அறைக்கிட்டு ஜெபித்தார், இயேசுவாண்டவரை அழைத்து ஜெபித்தார், பார்வை கொடுத்தார். லூக்கா 17:11-19 வரைக்கும் தொழுநோயாளர்கள் 10 மனிதர்கள், அவர்கள் இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபித்தார், 10 தொழுநோயாளிகளுக்கு உடல் நலத்தை கொடுத்தார். இதுதான் பைபிள். நீ ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி நான் தூத்துக்குடி கத்தீட்ரல் கோயிலுக்கு அங்கே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கின்றது. அங்கே 3 நாள் செய்தி கொடுக்க வந்தார். முதல் நாள் வெள்ளிக்கிழமை மாலையில் செய்தி முடிந்து வெளியே வந்த போது, வெளியே தான் கிரவுண்டில் வைத்து தான் கன்வென்ஷன் கொடுத்தார். அந்த ஸ்டேஜில் வெளியே வந்த போது, கீழே வந்த போது மக்கள் ஓடி வந்து ஃபாதர் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க. அவரை தலை மீது கருத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தார். பக்கத்தில் ஒரு காம்பவுண்டு வால், ஒரு சுவர் இருந்தது. நான் பார்க்கும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகா அங்கே நின்றுட்டு இருக்கிறார். அவர்கள் மட்டும் முன்னாடி வராது. ஏன் இவர்கள் மட்டும் முன்னாடி வராது? இறுதிதான் 3 வந்தது. அந்த அப்பா என்னுடைய கருத்தில் ஒரு பை கொடுத்தார். நான் கேட்டேன், அப்பா இதுக்குள்ளாலே என்னதா? ஃபாதர், நாங்கள் சாலுக்குடி டிவைனிட்டி சென்டர் தியானத்திற்கு வந்த வேளையில் நீங்கள் கொடுத்த உண்டியல் தான். நீங்கள் சொல்லி தசமோ இதுக்குள்ளாலே போட வேண்டும், ஃபுல்லாகும் போது இங்கே வந்து கொடுக்க வேண்டும். ஃபாதர், நாங்கள் கரெக்டாக தசம பாகம் போட்டார், ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் நீங்கள் அங்கே இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு, எங்கே இருக்கு எங்களுக்கு தெரியாது, அதனால் கொடுக்க முடியாது. ஃபாதர், லாஸ்ட் வாரம் நாங்கள் இந்த தூத்துக்குடி டவுனில் ஷாப்பிங் வந்த வேளையில் பெரிய ஃப்ளெக்ஸு பார்த்தார். நீங்கள் கருத்துயர்த்தி ஆசீர்வதித்திடும் ஃப்ளெக்ஸு அங்கே விளம்பரம் கொடுத்திருக்கு. 3 நாள் பைபிள் கன்வென்ஷன், அனைவரும் வர வேண்டும், அன்போடு அழைக்கிறேன். ஃபாதர், இந்த உண்டியல் சாலக்குடியில் நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் சொன்னேன், தேங்க்யூ, கொடுத்துடலாம். அப்புறம் அந்த அப்பா சொல்லி, ஃபாதர், முக்கியமான ஒரு சாட்சியம். என்ன சாட்சியம்? பக்கத்தில் மகன் நின்றிருந்து அவளுடைய ஷோல்டரில் கருத்தை வைத்து, இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு மகா. ஃபாதர், இவளுடைய 14வது வயது, 2 கிட்னியும் கெட்டு போயிடுச்சு, 2 கிட்னியும் கெட்டு போயிடுச்சு, மெலிஞ்சி இருந்தது. டாக்டர் சொல்லி ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே செய்ய முடியாது, கிட்னி சேஞ்ச் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டும், எதுவுமே செய்ய முடியாது, உடல் ஆரோக்கியம் இல்லை. ஃபாதர், அந்த வேலையை எங்களுடைய பக்கத்தில் வீட்டில் ஒருவர், அவர் சாலக்குடியில் வந்து தியானத்தில் இருந்த மனிதன், மகளை கூட்டி தியானத்திற்கு போயிடலாம். நாங்கள் தியானத்திற்கு வந்தது, நான் மனைவி மகளை கூட்டி வந்தது. ஃபாதர், உங்களுடைய ரூமுக்குள்ளால் நாங்கள் வந்ததில்லை, மகளுடைய நோயை குறித்து எதுவுமே சொல்லியதில்லை. இங்கே வாலண்டியர்ஸ் இருக்கின்றது, அவர்களை யாரிடம் சொல்லியில்லை, கவுன்சிலிங் சொல்லியில்லை. மகளுடைய நோயை குறித்து யாரும் தெரிந்து கொள்ள வேண்டாம். எப்படி சொல்ல முடியும்? சிறு குழந்தை தான். ஃபாதர், வெள்ளிக்கிழமை இறுதி நாள் நீங்கள் குணம்பளிக்கும் திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்தது. அந்த வேளையில் ஜெபம் செய்து கொண்டிருந்த வேளையில் நீங்கள் ஒரு வெளிப்பாடு கொடுத்தால், கடவுள் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கு. இங்கே தாயத்து காப்பு கயிறு கட்டி யாரோ ஒருவர் வந்திருக்கு. தாயத்து காப்பு கயிறு கட்டி எசப்பா அழைத்து ஜெபிச்சுட்டே இருக்கு. உனக்கு ஆசீர்வாதம் வராது. அந்த தாயத்து காப்பு கயிறு கட் பண்ணி இந்த சிலுவைக்கு கீழே இருக்கும் பக்கெட்டுக்குள்ளால போட வேண்டும். அப்புறம் நீங்கள் ஜெபித்தால் மட்டும் ஆசீர்வாதம். ஃபாதர், டாக்டர் சொல்லி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது.
நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடு. அந்த வேளையில் நாங்கள் மகாவை கூட்டிரு மந்திரவாதியிடம் போயது. மந்திர தந்திர வைத்தது. ஃபாதர் அவளுடைய கரத்தில் ஒரு தாயத்து காப்பர் கட்டி வைத்துட்டு இருந்தார். எங்களுக்கு புரிஞ்சது எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு, கடவுள் கொடுத்த வெளிப்பாடு. நீங்கள் சொல்லி அதை கட் பண்ணி இந்த பக்கெட்டுக்குள்ளால் போட வேண்டும், இல்லாமல் நீங்கள் எப்படி ஜெபித்தாலும் ஆசீர்வாதம் வராது. உடனடியாக அதை கட் பண்ணி எடுத்து அந்த பக்கெட்டுக்குள்ளால் போட்டார். அப்புறம் நீங்கள் ஒரு வெளிப்பாடு சொன்னார். குணமளிக்கும் ஜெப வேளையில் ஒரு வெளிப்பாடு சொன்னார். கிட்னி நோயாளியாகிய ஒருவருக்கு கடவுள் உடல் நலத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், இது எங்களுடைய மகளுக்கு கொடுத்த வெளிப்பாடு. எங்களுடைய மகளுக்கு உடல் நோயில் விடுதலை கொடுத்திருக்கிறார். வெளிப்பாடு சொல்லி இருக்கு. நாங்கள் நம்பிக்கை கொண்டார். பாப்பாவும் நம்பிக்கை கொண்டார். 14வது வயதில் 2 கிட்னியும் கெட்டு போன பொண்ணு. ஃபாதர், இந்த தியானம் முடிந்து வெளியே வந்த வேளையில் பாப்பாவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. அப்புறம் நல்லபடி தண்ணி குடிச்சிட்டு இருந்தார், சாப்பிட்டு கொண்டிருந்தார். பிரச்சனை எதுவுமே இல்லை. திருப்பி ஊருக்கு வந்து நெக்ஸ்ட் நாளில் இந்த ஸ்கூலில் போயிட்டு விளையாடி நடந்தது. பிரச்சனை எதுவுமே இல்லை. நல்லபடி சாப்பிட்டு இருந்தார், நல்லபடி தண்ணி குடிச்சிட்டு இருந்தார். ஃபாதர், நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய அந்த நாளில் மருத்துவமனைக்கு சென்ற வழி டாக்டர் கேட்டார், எப்படி இருக்குது பாப்பாவுகள்? ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர், தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்குது. கிட்னி நோயாளிகள் தண்ணி குடிக்கக்கூடாது, பிரச்சனை தான். விளையாடிக்கிட்டே இருக்குது, ஸ்கூலில் போயிட்டே இருக்குது, பிரச்சனை எதுவுமே இல்லை. டாக்டர் சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஃபாதர் ஸ்கேன் பண்ணியது. ரிசல்ட் வந்த வேளையில் டாக்டர் எழுந்து நின்று என்னுடைய கருத்தை பிடித்து என்னிடம் கேட்டார், இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் போயதுக்கு பிறகு ஆத்மீக இல்லத்தில் போய் நீங்கள் ஜெபம் செய்ததா? என்ன டாக்டர், ஸ்கேனில் ரிப்போர்ட் வந்திருக்கு, பாப்பாவுக்கு 2 கிட்னியும் கெட்டு போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு புதுசு கிட்னி நீங்கள் நம்பிக்கை கொண்ட கடவுள் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு புதுசு கிட்னி கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஃபாதர், அதுக்கு பிறகு பாப்பாவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. பாப்பாவுடைய திருமணம் முடிந்தது, கருவுற்றிருக்கிறார். ஃபாதர், நல்லபடி குழந்தைக்கு பிறப்பை கொடுப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். 2 கிட்னியும் கெட்டு போன அந்த பொண்ணு, அவளுடைய உடலில் பாவம் இருந்தது, அந்த ஃபேமிலியில் பாவம் இருந்தது. அந்த பாவத்தோடு தான் உடலில் தாய்த்து காப்பு கயிறு கட்டிதான் ஆண்டவர் இரக்கமாயிரு, ஏசப்பா குணப்படுத்திடும், இவ்வாறு ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த தாயத்து காப்பு கயிறு கட்டி எடுத்து ஆண்டவருடைய சிலுவைக்கு கீழே போட்டு அப்புறம் கரங்குடியத்தை ஜெபித்த போது, ஆண்டவரை அழைத்து ஜெபித்த போது அந்த பொண்ணுக்கு உடல் நோய்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். புதுசு கிட்னி கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது யாருமே தப்பி ஓடிவிடக்கூடாது. யாருமே தப்பி ஓடிவிடக்கூடாது. யாருமே தற்கொலை செய்வதற்கு பாய்சன் பாட்டில் கரத்தில் எடுக்கக்கூடாது. தற்கொலை செய்வதற்காக கயிறு எடுக்கக்கூடாது. தற்கொலை செய்வதற்காக யாருமே ட்ரை பண்ணக்கூடாது. அன்பார்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது யாருமே மந்திர தந்திர வைக்கக்கூடாது. தாய்த்து காப்பு கயிறு கட்டி வைக்கக்கூடாது. யாருமே டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு டாஸ்மாக் கடையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. பிரைஸ் தி லார்ட். மந்திர தந்திர ஆசீர்வாதம் வராது. தாய்த்து காப்பு கயிறு ஆசீர்வாதம் வராது. தற்கொலையில் ஆசீர்வாதம் வராது. அன்பார்களே, 2 வாரம் முன்னாடி கேரளாவில் நான் ஒரு டிவென்டிட்டி சென்டர் செய்தி கொடுக்க பயணம் செய்துட்டே இருக்கு, காரில் பயணம் செய்துட்டு இருக்கு. அந்த வேளையில் ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் பார்த்தா, கண்ணீர் அஞ்சலி, இங்கே அப்படிதான் குறித்து வைத்திருந்தானே, ஓகே, கண்ணீர் அஞ்சலி அந்த ஹெட்டிங் வைத்திருக்கு. பார்த்தபோது 4 மனிதர்களுடைய ஃபோட்டோ, அப்பா, அம்மா, 2 பசங்கள். தற்கொலை செய்தார், பாய்சன் எடுத்து தற்கொலை செய்தார். டிரைவரிடம் கேட்டார், டேய், ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக தற்கொலை செய்திருக்கு, அதனுடைய ஃபோட்டோ தான், விளம்பரம் தான். ஆமாம் ஃபாதர், உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னேன், தெரியாது.
இப்பொழுதுதானே எனக்கு புரிஞ்சது என்னடா பிரச்சனை. அவன் சொல்லியது, அந்த கணவனும் மனைவியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ், ஆசிரியர். முதல் குழந்தை 8 வயது, இரண்டாவது குழந்தை 6 வயது. அவருக்கு ஏதோ பொருளாதார தகர்வு வந்தது. அந்த வேளையில் 2 பசங்களுக்கும் பாய்சன் கொடுத்து அவர்கள் பாய்சன் சாப்பிட்டு தற்கொலை செய்தார் ஃபாதர். என்பவர்களே, அவரே வாழ்க்கையில பிரச்சனை, பொருளாதார தகர்வு. ஓகே, ஐ அக்ரி. ஆனால் அந்த பிரச்சனை 2 பசங்களுக்கு பாய்சன் கொடுத்து அவர்களை கொலை செய்தார். அங்கே ஆசீர்வாதம் வந்ததா? ஆசீர்வாதம் வந்ததா? சொல்லு. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நோ. அவர்களும் ஆசீர்வாதம் செய்தார். அன்பர்களே, ஆசீர்வாதம் வராது, நிறைய வாழ்வு கிடைக்காது அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு. எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கு? நிறைய வாழ்வு கிடைக்க வேண்டும், ஆனால் இழந்து போயிட்டு. இப்படி செய்யக்கூடாது அன்பார்ந்தவர்களே. அன்பார்களே, பைபிள் வாசிக்கும் போது விவிலியத்தில் முக்கியமான ஒரு மனிதனை பார்க்கலாம். யாரு? யோபு. யோபை குறித்து நான் ஒரு கிராஃப் வரைத்திடலாம். கிராஃப் உங்களுக்கு தெரியுமா? கிராஃப் என்னதான்? ஓகே, ஸ்கூலில் படித்த வேளையில் நிறைய கிராஃப் வரைத்திருக்கு தானே? ஓகே, கிராஃப் தான் சொல்லும். வரைபடம். ஓ, அப்படி இருக்கா? ஆனால் இங்கிலீஷ் போதும் தானே? கிராஃப் அனைவருக்கும் புரிஞ்சதா? யோபனுடைய புத்தகம் வாசித்து நான் கிராஃப் வரைத்த போது எனக்கு 3 கிராஃப் கிடைத்தது. முதல் கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா வரைத்த கிராஃப், இரண்டாவது கிராஃப் ஃபுல்லா 0 ஆயிடுச்சு, ஃபுல்லா கீழே போயிடுச்சு. மூன்றாவது கிராஃப் மீண்டும் ஸ்ட்ரெயிட்டா வந்தது. அந்த கதை வாசித்திடலாம், நல்லபடி கவனியுங்கள். முதல் கிராஃப் வரைத்திடலாம். யோபு அதிகாரம் 1 வசனம் 1 வாசிப்போம். ஊசு என்ற நாட்டில், எது நாட்டில்? ஊசு என்ற நாட்டில், ஊசி என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவர். அவர் யாரு? அவருடைய நன்மைகள். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தது. கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல மனிதன், பாவம் எதுவுமே செய்யாது, நேர்மையான இருந்தவர், நீதிமானாய் வாழ்ந்தவர், கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், பாவம் எதுவுமே செய்யாத நல்ல மனிதனாய் இருந்தது. யோபுடைய கிராஃப் தான் நெக்ஸ்ட். அவனுடைய கிராஃப் வரைக்கும் போது அவனுடைய கிராஃப் முதல் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்புறம் வாசிப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிப்போம். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். எத்தனை மக்கள் இருந்தது? 10 மக்கள். இந்த 7 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும். யோபுடைய கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தென் செகண்ட் ஸ்டெப். அவருடைய உடைமைகளான 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. 500 பெண் கழுதைகளும் இருந்தது. அந்த நாட்களில் ஒருவருடைய செல்வத்தை பார்க்கும்போது ஆடு மாடு எத்தனை இருக்கு அப்படிதான் பார்த்துடும். 7000 ஆடு இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 1000 ஏர் மாடுகள் இருந்தது, 500 பெண் கழுதைகள் இருந்தது. அவனுடைய சொத்து நிறைய இருந்தது. செகண்ட் ஸ்டெப்பு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் உடல் நலம் இருந்தது. முதல் கிராஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா இருந்தது. முதல் கிராஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் தான். குட், நல்ல மனிதன், நல்லபடி வாழ்ந்த மனிதன், கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், நேர்மையானவர், நீதிமான், பாவம் எல்லாமே விட்டு வாழ்ந்தவர். ஆனால் செகண்ட் கிராஃப் வரைக்கும் போது
கவனியுங்கள். யோபு 1:6 வாசிப்போம். 1:6 வாசிப்போம். 6வது வசனம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னில் ஒன்று கூடினர். கிளியர் அவனிலே வாய்க்கு கிளியர் அவனிலே பிரதர், எனக்கு கிளியர் ஆகாது, இந்த ஃபீட்பேக் கிடைக்காது. ஓகே, நீங்க கொஞ்சம் கூட சத்தமா வாசித்துடுங்க. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். கவனியுங்கள். ஒரு நாள் வானதூதர்கள் ஆண்டவருக்கு முன் ஒன்று கூடினர். ஓகே. சாத்தான் அவர்கள் நடுவே வானதூதர்கள் வந்து கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்து யாரும் வந்தது? சாத்தானும் வந்தது. ஓகே. ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். கடவுள் சாத்தானை எங்கே இருந்து வருகின்றாய்? சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். உலகு சுற்றி உலவி வருகிறேன். ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? யோபை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையாளவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. யோபை போல் உலகத்தில் வேற யாரு பார்த்தாயா? அதற்கு மறுபடியாக சாத்தான் என்ன சொன்னாரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் குடும்பத்தையும் அவருடைய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், உங்க கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அவனுக்கு நிறைய துன்பங்கள் கொடுத்திரு, அப்பொழுது அவன் அப்பொழுது யோபு உன்னை விட்டு போயிடும். கடவுள் கேட்ட நான் கொடுக்க வேண்டிய துன்பங்கள் என்னதா? கவனியுங்கள். ஸ்ட்ரெயிட்டா இருந்த கிராஃப், செகண்ட் கிராஃப் எப்படி, இரண்டாவது கிராஃப் எப்படி? கடவுள் கேட்டார், என்ன துன்பங்கள் நான் கொடுக்க வேண்டியது? சாத்தான் முதலில் என்ன சொன்னார்? அவருடைய செல்வங்கள் மீது கரத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். செல்வங்கள் மீது கரத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும். அவருடைய செல்வங்கள் மீது கரத்தை வைத்தால் அவன் உன்னை விட்டு போயிடும். கடவுளை என்ன சொன்னார்? செல்வங்கள் மீது கரத்தை வைத்திரு, ஆனால் உடல் மீது கரத்தை வைக்க கூடாது. உடல் மீது கரத்தை வைக்க அதுக்கு அனுமதி கொடுக்காது. சாத்தான் போய் யோபினுடைய செல்வங்கள் மீது கரத்தை வைத்தார். ஆடு மாடு எல்லாம் இறந்து போயிட்டு, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள், 500 பெண் கழுதைகள் எல்லாமே இறந்து போயிட்டு. யோபுக்கு என்ன வந்தது? பொருளாதார தகர்வு. யோபினுடைய கிராஃப் கொஞ்சம் தாழே போயிடுச்சு, ஒரு ஸ்டெப்பு கீழே போயிடுச்சு. அன்பார்ந்தவர்களே, யோபினுடைய செல்வத்தின் மீது கருத்தை வைப்பதற்கு சாத்தான் அனுமதி கேட்டார். அதற்கு வெளிப்பாடு என்ன தெரியுமா? யோபினுடைய முதல் கனவு செல்வம். உலகத்தில் மனிதனுடைய முதல் கனவு செல்வம். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய முதல் கனவு செல்வம். எதற்காக நீங்க வேலை செய்துட்டே இருக்க? எதுக்காக தாய் தந்தைகள் வேலை செய்துட்டே இருக்க? நிறைய பணம் தேவை, அப்புறம் நல்லபடி சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் முதல் கனவு. யோபினுடைய முதல் கனவு மீது கருத்தை வைப்பதற்கு அனுமதி கேட்டார். மனிதனுடைய முதல் கனவு அதுக்கு மீது கருத்தை வைப்பதற்கு அனுமதி கேட்டார். எல்லாம் இழந்து போயிட்டு. யோபினுடைய கிராஃப் ஒரு ஸ்டெப்பு கீழே போயிடுச்சு. அப்படி யோபு என்ன சொல்லியது? யோபு அதிகாரம் 1:20-22 வரைக்கும். யோபு 1:20-22 வரைக்கும். யோபு எழுந்தார். தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டார். தன் தலையை மடித்துக் கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி
என் தாயின் கருப்பையில் இருந்து பிறந்த மேனியனாய் நான் வந்தேன். தாயின் கருப்பையில் இருந்து பிறந்த மேனியாக வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் தாயின் கருப்பையில் இருந்து நான் இந்த உலகத்தில் வெளியே வந்த வேளையில் எதுவுமே கொண்டு வந்ததில்லை. எனக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? அது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்தது. It is a gift of God. கடவுள் எனக்கு கொடுத்தது. அப்புறம் ஆண்டவர் அளித்தார். ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. யோபுடைய செல்வங்கள் இழந்து போயிற்று. யோபுக்கு பொருளாதார தகர்வு வந்த வேளையில் யோபு தற்கொலை செய்வதற்காக பாய்சன் போட்டில் கருத்தில் எடுத்ததில்லை. ஆமென். தற்கொலை பண்ணுவதற்கு யோபு கயிறு எடுத்ததில்லை. தற்கொலை பண்ணுவதற்கு யோபு பாய்சன் பாட்டில் எடுத்து பாய்சன் சாப்பிட்டதில்லை. கயிறு எடுத்து தற்கொலை பண்ணியதில்லை. யோபு தப்பி ஓடிவிட்டதில்லை. பொருளாதார தகர்வு வந்த வேளையில் யோபு மந்திரவாதிகளை போயதில்லை. தாய்த்து காப்பு கயிறு கட்டி வைத்ததில்லை. யோபு டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருந்ததில்லை. யோபு என்ன செய்தார்? ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருக்கு நன்றி. திருப்பி சாத்தான் கடவுளிடம் வந்தார். கடவுள் கேட்டார், சாத்தான் யோபுக்கு பொருளாதார தகவல்கள் கொடுத்ததா? ஆமா. எப்படி இருக்கு? அவனுக்கு மீண்டும் செல்வங்கள் வரலாம். கடவுள் கேட்டார், என்ன துன்பம் கொடுக்க வேண்டியது மீண்டும்? என்ன சொன்ன தெரியுமா? பசங்கள் மீது 10 பசங்கள் இருக்கின்றது. அவர்கள் மீது கருத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும். பசங்கள் 10 இருக்கு. 7 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அவர்கள் மீது கருத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். கடவுள் என்ன சொன்னார்? அனுமதி கொடுத்திருக்கு, ஆனால் உடல் மீது கருத்தை வைப்பதற்கு அனுமதி இல்லை. அதற்கு வெளிப்பாடு என்னதான்? யோபுடைய 2வது கனவு பசங்கள். அதற்கு வெளிப்பாடு என்னதான்? உலகத்தில் அனைத்து மக்களுடைய 2வது கனவு பசங்கள். மனிதனுடைய முதல் கனவு செல்வம், மனிதனுடைய 2வது கனவு பசங்கள். இந்த சிறு குழந்தை உன்னிடைதானே? நான் ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தை சொல்லி கீழ்ப்படுதலோடு செய்திருமா? நான் குருவானவர். கீழ்ப்படுதலோடு செய்திருமா? எஸ் சொர்ணோ, நான் குருவானவர். செய்திரு. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? எழுந்து நின்று அந்த குழந்தையை தூக்கி எடுத்து அடி கொடுத்துரு. ஏன் நீ என்ன சொல்லியது? ஃபாதர், நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிதலோடு செய்வேன். அந்த குழந்தையை தூக்கி எடுத்து அடித்து கொலை செய்திருமா? நீ செய்யக்கூடாது. நீ செய்தால் கணவனுடைய கன்னத்தை அடித்திரு. அதுக்கு முன்னாடி நான் அடி கொடுத்துரும். அந்த குழந்தை அப்படி செய்யாது. ஏன் ஃபாதர்? இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை அல்ல, என்னுடைய குழந்தை. ஃபாதர் அப்படி செய்யாது. எதனால்? உன்னுடைய முதல் கனவு செல்வம், 2வது கனவு அந்த பாப்பா தான். இது மக்களுக்கு தெரிந்தால் நல்லது. அன்பார்ந்த மக்களே, எதுக்காக அப்பா அம்மா வாழ்ந்துட்டு இருக்கு? உங்களுக்காக. புரிஞ்சதா? அன்பார்ந்தவர்களே, யோபுடைய 2வது கனவு மக்கள். உலக மக்களுடைய 2வது கனவு மக்கள். கடவுள் சொன்னார், ஓகே, பசங்கள் மீது கருத்தை வைத்திரு. சாத்தான் போய் கருத்தை வைத்தார். 10 பசங்களும் இறந்தார்கள்.
அப்படி யோபு என்ன சொல்லியது? யோபு எழுந்து முழங்கால் படியிட்டு, தரையில் விழுந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். அவன் பாவம் எதுவுமே செய்ததில்லை. 10 வருஷங்களும் இருந்தார். யோபு பாவம் செய்ததில்லை, தப்பி ஓடிவிட்டதில்லை. யோபு 10 மக்களும் இருந்தார். தற்கொலை செய்வதற்காக பாய்சன் கருத்தில் எடுத்ததில்லை. யோபு கயிறு எடுத்ததில்லை. யோபு எதனால் 10 வருஷங்கள் இருந்தார் தெரிந்து கொள்வதற்காக மந்திரவாதிகளிடம் போயதில்லை. யோபு மந்திர தந்திர வைத்ததில்லை. 10 மக்கள் இறந்தார்கள். யோபு டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருந்து அழுததில்லை. அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு அக்காவை தெரியும், இன்று உயிரோடு இருக்க. அவருடைய பேரு சந்திரிகா. ஹிந்துவானவர்கள். நான் சாலக்குடியில் 2 சென்டர் இருக்கும், போட்டா சென்டர், டிவைன் சென்டர். அந்த டிவைன் ஜெபம் முதல் ஆரம்பமாயிட்டு போட்டா அங்கே வைத்து, அப்புறம் நிறைய மக்கள் அங்கே வந்ததுக்கு பிறகுதான் டிவைன் சென்டர். நான் போட்டா சென்டர் இயக்குனர் தந்தையை பணி செய்துட்டு இருக்கும்போது அந்த வேளையில் ஒரு ஹிந்து அக்கா சந்திரிகா, அன்னைக்கு சனிக்கிழமை தான் ஒன் டே கன்வென்ஷன், ஒவ்வொரு சனிக்கிழமை ஊழிப்பணி செய்வதற்காக வரும். அன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லை, லேண்ட் ஃபோன் எல்லா வீட்டிலும் இல்லை. இந்த அக்காவுடைய முதல் மகன் பாய்சன் ஏற்று அவன் இறந்தார். பாம்பனுடைய கடியேற்று இறந்தார். இந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அழ வேண்டாம், நான் செபிக்கிறேன்னு சொல்ல, நான் ஃபோன் நம்பரை எனக்கு தெரியாது, செல்ஃபோன் இல்லை, லேண்ட் ஃபோன் இல்லை. மட்டுமல்ல ஹிந்துவான அம்மா, நான் அங்கே வீட்டில் சென்றால் அவர் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார் எனக்கு தெரியாது, அவர் வீடு எங்கே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மனதில் காயப்பட்டு இருந்தது. அன்பார்களே, ஒரு நாள் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போவதற்கு அந்த சாலக்குடி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அக்கா ஒரு பஸ்ஸில் கீழே இறங்கி வந்தது. இது சந்திரி அம்மா தான். ஓடி அங்கே சென்று, அம்மா மகன் இறந்தா, எனக்கு தெரியும், அழ வேண்டா, நான் செபிக்கிறேன் அம்மா சொல்லி வெளியில். அம்மா சொல்லியது, ஃபாதர் பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட் ஃபாதர். அந்த மகனை கடவுள் தான் எனக்கு கொடுத்தார், கடவுள் மகனை எடுத்துக்கொண்டார். ஃபாதர், என்னுடைய கணவன், என்னுடைய மற்ற பசங்கள், என்னுடைய பிரியமானவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சொல்லி, நீ போட்ட சர்ச்சில் போய் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு ஜெபித்த வேளையில் நம்முடைய தெய்வங்கள் கோபப்பட்டு இப்படி நடந்திருக்கு. நீ வழியாக இந்த மகனுக்கு இந்த விபத்து வந்தது, நீ தான் பிரச்சனை. என்னை கெட்ட வார்த்தை பேசியது, கடவுள் என்னை அடித்தார் ஃபாதர். ஃபாதர், ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இயேசு ஆண்டவரை மனதில் ஏற்றுக்கொண்ட, ஹிருதயத்தை ஏற்றுக்கொண்ட நான் இன்றும் வருவது போட்ட சர்ச்சில் ஜெபம் செய்வதற்கு தான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பெரிய சந்தோஷம். கடவுளே, என்னால் இப்படி சொல்ல முடியாது, மகன் இறந்தார். அப்பொழுதும் பிரைஸ் தி லார்ட் சொல்லிய ஹிந்துவான ஒரு அம்மா. கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் 2வது மகன் சென்னையில் ஒரு டீ ஷாப் வைத்த மகன், அவன் வாகன விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டு, பைக் ஆக்சிடென்ட் இறந்தார். அப்பொழுது அம்மா சொல்லி, இந்த மகனையும் கடவுள் கொடுத்தார், கடவுளை எடுத்துக்கொண்டார், ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம். இந்த அம்மாவுடைய கணவன் குடிக்காரன், ஃபுல்லாக குடிப்பழக்கம், லிவர் சிரோசிஸ் நோய் வந்து, அன்பார்களே, ஒரு வாரத்திற்குள்ளாலே அந்த ஃபேமிலி 3 மனிதர்கள் இறந்தார்கள். அப்பொழுதும் சந்திரிகா அம்மா சொல்லி, கடவுள் கொடுத்தார், கடவுளை எடுத்துக்கொண்டார். கணவனை கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். 2 ஆண் குழந்தைகளை கடவுள் கொடுத்தார், கடவுளை எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இன்றும் அந்த அம்மா
இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல மனிதையாய் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்றும் டிவைனிலும் வரும், போட்டா சர்ச்சிலும் வரும் ஊழியப்படி செய்வதற்கா. உங்களால் முடியுமா? முடியுமா? அந்த அம்மா தப்பு ஓடி விட்டதில்லை, நம்ம தற்கொலை செய்ததில்லை. அந்த அம்மா மந்திரவாதிகள் போயதில்லை. ஏன்? நீங்க சொல்லிடு, மந்திரம் செபித்து சொல்லிடு. ஏன் மகன் 2 ஆண் குழந்தைகள் இறந்தார்கள், கணவன் இறந்தார், வாட் இஸ் த ப்ராப்ளம்? எதுவுமே செய்ததில்லை. அன்பர்களே, பிரியமானவர்கள் இறந்து போயிடலாம், பிரியமானவர்கள் நம்மை விட்டு போயிடலாம். ஆனாலும் கடவுள் மீது இருக்கும் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் திருப்பி வந்தார் கடவுளிடம். சாத்தான், எப்படி இருக்கு யோபு? மக்கள் இறந்ததா? ஆமா. எப்படி இருக்கு யோபு? ஓ, யோபுக்கு மீண்டும் மக்கள் கிடைக்கலாம். அந்த ஆபிரகாமுக்கு 100வது வயதிலும் மக்கள் கிடைச்சது, யோபுக்கு 100 ஆயிட்டில்லை. கடவுள் கேட்டார், நான் மீண்டும் கொடுக்க வேண்டிய துன்பம் என்னதா? சாத்தான் என்ன கேட்டார் தெரியுமா? அவனுடைய உடல் மீது கருத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். செல்வத்தின் மீது கருத்தை வைப்பதற்கு, பசங்கள் மீது கருத்தை வைப்பதற்கு, 3 உடல் மீது கருத்தை வைப்பதற்கு, 2 டைமும் உடல் மீது கருத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. ஆனால் அங்கேதான் சாத்தான் கேட்டார், அவன் உடல் மீது ஆரோக்கியத்தின் மீது கருத்தை வைப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்து அவன் உன்னை விட்டு போயிடும். அன்பார்வர்களே, யோபினுடைய உடல் ஃபுல்லா புண்ணாயிற்று, அனைவருக்கும் தெரியும். செல்வங்கள் இழந்து போயிட்டு கிராஃபு கீழே போயிடுச்சு, மக்கள் 10 பேரும் இறந்து போயிட்டு கிராஃபு கீழே போயிடுச்சு, உடல் ஃபுல்லா நோய். யோபினுடைய கிராஃபு 0 டிகிரி, 100 டிகிரியில் இருந்தது. இதுதான் செகண்ட் கிராஃப் யோபினுடையது. உடல் ஃபுல்லா புண்ணாயிற்று. அந்த வேளையில் யோபு கடவுளை ஸ்துதித்து ஜெபித்து கொண்டிருந்தார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, செல்வங்கள் இழந்து போயிடும், பிரியமானவர்கள் இறந்து போயிடும், பிரியமானவர்கள் உன்னை விட்டு போயிடும், அப்பா அம்மா உன்னை விட்டு போயிடும், கணவன் விட்டு போயிடும், மனைவி விட்டு போயிடும், பசங்கள் விட்டு போயிடும், அக்கம் பக்கம் வீட்டார்கள் உனக்கு எதிராக பொய் பேசி நடந்திடும். அன்பார்ந்தவர்களே, சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தற்கொலை பண்ண வேண்டாம், தப்பி ஓடிவிட வேண்டாம், மந்திர தந்திர வைக்க வேண்டாம், தாய்த்து காப்பு கயிறு கட்டி வைத்து நடக்க வேண்டாம், நீ டாஸ்மாக் கடையில் போக வேண்டாம். யோபு என்ன செய்தார்? ஆண்டவரை ஸ்துதித்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் யோபினுடைய மனைவி யோபுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த கவுன்சிலிங் என்னதா? யோபு 2:9 வாசிப்போம். யோபு 2:9. அப்பொழுது அவரின் மனைவி அவரிடம், மனைவி யோபிடம் வந்து, இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். பிரைஸ் தி லார்ட். நீ கடவுளை பழித்து கடவுளுக்கு எதிராக பேசி தற்கொலை பண்ணடா. இதுதான் மனைவி கொடுத்த கவுன்சிலிங். அன்பார்ந்தவர்களே, நமக்கு பொருளாதார தகர்வுகள் வரும்போது, நமக்கு நோய்கள் வரும்போது, செல்வங்கள் இருந்து போயிடலாம், நம்முடைய ஸ்டாட்டஸ் போயிடலாம், நீ அட்வொகேட் ஆகலாம், நீ டாக்டர் ஆகலாம், நீ ஆசிரியர் ஆகலாம், நீ குருவானவராகலாம், நீ அருள் சகோதரி ஆகலாம், நீ யாரானாலும் எல்லாம் இழந்து போயிடலாம். அப்பொழுது உன்னுடைய மனதில் என்னதா? கணவன் என்னோடு சேர்ந்து இருந்திரும், மனைவி என்னை விட்டு போகாது, பசங்கள் என்னை விட்டு போகாது, ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போகாது, அவர் எல்லோரும் என்னோடு சேர்ந்து இருந்திடும். ஆனால்
யோபினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. யோபினுடைய மனைவி என்ன சொன்னார்? டேய், கடவுளுக்கு எதிராக பேசி தற்கொலை பண்ணடா. யோபினுடைய சகோதரி அவனை விட்டு போயிட்டு, யோபினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டு போயிட்டு, அவர் எல்லோரும் என்ன சொல்லியது? எங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு பெரிய பாவம் நீ செய்திருக்கு, அதன்படியாக இந்த 3 தகர்வு எனக்கு வந்தது. சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதே போல் செல்வங்கள் இழந்து போயிடும், பிரியமானவர்கள் இறந்து போயிடும், பிரியமானவர்கள் நம்மை விட்டு போயிடும், பிரியமானவர்கள் நமக்கு எதிராக பொய் பேசி நடந்திடும், நமக்கு எதிராக அவர் பேசிடும், நம்மை ஏளனத்துடன் அவர் பார்த்து கொண்டிடும். அந்த வேளையில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த தகர்வுகள் வாழ்க்கையினுடைய முடிவல்லை. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவல்லை. ஆனால் பொருளாதார தகர்வுகள், பிரியமானவர் இறந்தார்கள், பிரியமானவர் விட்டு போயிற்று, உடல் நோய், இது நம்முடைய வாழ்க்கையிலே முடிவானால் யோபினுடைய கதை 2 அதிகாரத்தோட முடியும். பாருங்கள், அந்த 2 சாப்டர் 2 அதிகாரத்தோட யோபினுடைய வாழ்க்கை முடியும். இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவானால், ஆனால் யோபினுடைய புத்தகம் எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுமா? 42. இதுக்கு வெளிப்பாடு என்னதான் பாருங்களே, இதற்கு வெளிப்பாடு வாழ்க்கையில தகர்வுகள் முடிவல்லை. செல்வங்கள் இருந்து போயிடலாம், இட் இஸ் நாட் an end. இந்த வாழ்க்கையில முடிவல்லை. நோய்கள் வரலாம், வாழ்க்கையில முடிவல்லை. பிரியமானவர்கள் உன்னை விட்டு போயிடலாம், கணவன் போயிடும், மனைவி போயிடும், பசங்க போயிடும், தாய் தந்தை போயிடும், அக்கம் பக்கம் வீட்டார்கள், ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எதிராக பேசி உன்னை விட்டு போயிடும். செல்வங்கள் இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து இருக்கும். ஆனால் இதெல்லாம் இழந்து போகும்போது யாருமே சேர்ந்து இருக்காது, எல்லோரும் விட்டு போயிடும், நீ தனிப்பட்ட ஆயிடும். ஆனால் பைபிள் கற்றுத்தருகிறது, இந்த 3 தகர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில முடிவல்லை. இட் இஸ் நாட் an end. இட் இஸ் நாட் an end. பைபிள் கற்றுத்தருகிறது, இட் இஸ் a beginning. உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கம்தான் நம்முடைய வாழ்க்கையில தகர்வுகள் முடிவல்லை, தகர்வுகள் ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கம்தான். ஆமென், ஆமென். தகர்வுகள் முடிவானால் யோபினுடைய புத்தகம் 2 அதிகாரத்தோட முடியும். அங்கே வைத்து யோபினுடைய கதை முடிந்தது. ஆனால் 42 அதிகாரம் இருக்கின்றது. Praise the Lord. கவனியுங்கள், முதல் அதிகாரம் முதல் கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா இருந்தது, செகண்ட் கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா கீழே போயிடுச்சு, 0 டிகிரி. ஆனால் 3வது கிராஃப் எப்படி? நான் வரைத்த கிராஃப் மீண்டும் 100 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா. அதற்கு வெளிப்பாடு யோபினுடைய வாழ்க்கையில 3 தகர்வுகள் வாழ்க்கையில முடிவல்லை. இட் இஸ் எ பிகினிங். அதுதான் ரோமையர் 8:18. ரோமையர் அதிகாரம் 8 வசனம் 18. ரோமையர் 8:18. 8:18 வாசிப்போம். இக்காலத்தில் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். It is not an end, it is a beginning. வாழ்க்கையில தகர்வுகள் முடிவல்லை. வாழ்க்கையில தகர்வுகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கம்.
அதுதான் யோபினுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்ன செய்ய வேண்டும்? யோபு தப்பி ஓடி விட்டதில்லை, தற்கொலை செய்ய பாய்சன் பாட்டில் எடுத்து சாப்பிட்டதில்லை, கயிறெடுத்து தற்கொலை பண்ணியதில்லை, மந்திரவாதிகள் போயதில்லை, மந்திர தந்திர வைத்ததில்லை, தாய்த்து காப்பு கயிறு கட்டி வைத்ததில்லை, டாஸ்மாக் கடையில் ஏறி குடிப்பழக்கத்தோடு இருந்ததில்லை. யோபு என்ன செய்தார்? மூன்றாவது கிராஃப் ஃபாதர் வரைத்திடலாம், அதோட கிளாஸ் முடிச்சிடலாம், டைம் ஆகிடும். கவனியுங்கள், யோபுடைய மூன்றாவது கிராஃபு அது எங்கே தெரியுமா? யோபு அதிகாரம் 42. பைபிளில் எடுத்து பிடியுங்கள், உங்களுக்கு பைபிள் வாசித்தால் நல்லபடி தெரியும். யோபு 42 வசனம் 10-17 வரைக்கும், 10-17 வரைக்கும் வாசிப்போம். யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு நண்பர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். அவனை விட்டு ஓடி போயிட்டு, பிரியமானவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டு போயிட்டு, சகோதரிகள் விட்டு போயிட்டு, அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். உனக்கு எதிராக பேசி நடந்திடும் அவர்களுக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் என்ன செய்தார்? வாசிப்போம் தொடர்ந்து. ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மீண்டும் அவனுக்கு செல்வங்களை கொடுத்தார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்காக்கினார். 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். கடவுளே பாட்டி 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். புரிஞ்சுதா? புரிஞ்சால் பாட்டிக்கு நல்லது. அக்கா புரிஞ்சாலும் உனக்கு நல்லது. அவர்கள் சிரிச்சிட்டே இருக்கு. 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். வாசிப்போம். பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை சகோதரிகள் திருப்பி வந்தார்கள். ஆமென் ஆமென். எல்லோரும் விட்டு போயிட்டு, தகர்வுகளில் அவனுக்கு எதிராக பேசி விட்டு போயிட்டு அனைவரும் திரும்பி வந்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி வந்தார்கள். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர். விருந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருக்கு வரச் செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன்னும் மோதிரமும் வழங்கினர். கடவுளே ஒவ்வொருவரும் அவனுக்கு பொன்னு வெள்ளியும் மோதிரம் கொடுத்தார். புரிஞ்சுதா? மீண்டும் நகை கிடைக்கும். புரிஞ்சுதா? டூப்ளிகேட் டோப்பு போட்டு வந்திருக்கு, ஒரிஜினல் நகை போட்டு. இப்ப எல்லோரும் டூப்ளிகேட் தான் போட்டு வந்திருக்கேன். தமிழகத்தில் அப்படி இல்லை, கேரளாவில் நிறைய. ஒரு கேள்வி, அன்பார்ந்த மக்களே, எனக்கு நிறைய பணம் தேவை, அனைவரும் உங்களுடைய உடலில் இருக்கும் நகை எல்லாம் போட்டு எனக்கு கொடுத்துரு சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுத்துருமா? யார் எனக்கு கொடுத்துரும்? யார் எனக்கு கொடுத்துரும்? கரத்தை தூக்கிட்டு யாரு கொடுத்துரும்? யாருமே கொடுக்காது. எனக்கு புரிஞ்சது, டூப்ளிகேட் நகை இல்லை, எல்லாமே ஒரிஜினல் போட்டு வந்திருக்கு. டூப்ளிகேட் ஆனால் நீங்க சொல்லு பாதல், நான் கொடுத்துடலாம். Praise the Lord. யோபுக்கு பணத்தை கொடுத்தார், மோதிரம் கொடுத்தார். 100 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து 100 மோதிரம். கடவுளே பாரு, யோபுவின் 0 டிகிரி இருந்த கிராஃப் ஒரு ஸ்டெப்பு ஸ்ட்ரெயிட்டாகி வந்தாச்சு. அப்புறம் யோபின் முன்னைய நாளில் இருந்ததை விட பின்னைய நாளில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார்? இப்பொழுது பொருளாதார சொத்து எப்படி? 14,000 ஆடுகளும். 14,000 ஆடு. எத்தனை ஆடு முன்னாடி இருந்தது? 7,000. இப்ப எத்தனை? கடவுள் அளித்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் சொன்னால் இப்படி கிடைக்கும் அக்கா. 6,000 ஒட்டகங்கள். 3,000 ஒட்டகம். இப்ப 6,000 ஒட்டகம் கொடுத்தார். 1000 ஏர் மாடுகளும். 500 ஏர் மாடுகள். 1000 கொடுத்தார்.
1000 பெண் கழுதைகளும். 500 பெண் கழுதைகள் இருந்தது. இப்பொழுது 1000 பெண் கழுதை அவருக்கு இருந்தது. யோபினுடைய சொத்து ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்டெப் வந்தது. தேர்டு கிராஃப், மூன்றாவது கிராஃப். நெக்ஸ்ட் வாசிப்போம். அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். கடவுளே, மீண்டும் 10 பசங்க எல்லாம் இறந்து போயிட்டு மீண்டும் கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா வந்தது. செகண்ட் ஸ்டெப். அப்புறம் மூத்த மகளுக்கு எமிமா என்றும், இரண்டாவது மகளுக்கு கெட்சியா என்றும், மூன்றாவது மகளுக்கு கெரேன் அப்புக்கு என்றும் பெயரிட்டார். நல்ல பேரு. உங்களுடைய குழந்தைகளுக்கு பாப்பாவுக்கு கொடுக்க நல்ல பேர் விபிலியத்தில். இதுதான் 3. ஓகே. யோபுவின் புதல்வரை போல அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. ஐயா, ஒரு அழகார்ந்த பொண்ணு வரும்போது ஆண் பசங்கள் சொல்லி, டேய் ஒரு அழகார்ந்த பொண்ணு வந்துட்டே இருக்கடா பாருடா. முன்னாடி இருந்த பெண் குழந்தைகள் பொண்ணு பிடிச்சிட்டு இருந்தது. இப்பொழுது அழகார்ந்த பொண்ணு. கேரளாவில் மக்கள் சொல்லும், பூவன்பழம் போல இருக்கும் பொண்ணு. பூவன்பழம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்கே என்ன சக்கரை இல்லை, அதான் பூவன்பழம் நல்ல நல்ல ரசமுள்ள ஒரு பழம். சக்கரை வள்ளியா இல்லை, ஏதோ ஒரு பழம் எனக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு பழம் நல்ல சூப்பர் பழம். இங்கே இது நிறைய இருக்குங்க. அந்த வாழை அதான் சக்கரை வள்ளியா? நீங்க என்ன சொல்லி? கற்பூரவல்லி. கற்பூரவள்ளி. சக்கரை வள்ளி இல்லை, கற்பூரவள்ளி. நல்ல அழகார்ந்த பாருடா, ஒரு அழகார்ந்த பொண்ணு. கற்பூரவள்ளி போல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்க. எல்லோரும் பார்த்துரு. யோபின் 3 பெண் குழந்தைகள் அப்படிதான். ஓகே, மீண்டும் மூன்றாவது ஸ்டெப். அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின் யோபு, அந்த மைக்கில் வாசி, நீ யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடவுளே, அப்புறம் எத்தனை வருடம்? 140. பாட்டி, யோபு மீண்டும் 140 வருடம். இங்கே ஒரு 40 ஆகும்போது ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர், அப்புறம் மூக்கில் பஞ்சி வைத்திடலாம். அப்புறம் யோபு 140 வருடம் உயிரோடு இருந்து தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து, யோபுடைய 3வது கிராஃப் மீண்டும் ஸ்ட்ரைட்டா 100 டிகிரி. கவனியுங்கள், யோபுக்கு எல்லாம் இருந்தது ஸ்ட்ரைட்டா. ஃபர்ஸ்ட் கிராஃப், செகண்ட் கிராஃப் ஸ்ட்ரைட்டா கீழே போயிடுச்சு 0 டிகிரி. இங்கே வந்திருக்கும் சில மக்களுக்கு இதை போல் 0 டிகிரி தான் கிராஃப். எல்லாம் இருந்தது, எல்லாம் இழந்து போயிட்டு. அன்பார்களை, முடிவல்லை, வாழ்க்கையினுடைய முடிவல்லை. மீண்டும் யோபின் கிராஃப் ஸ்ட்ரைட்டா 100 டிகிரி. எப்பொழுது யோபுக்கு இந்த 3வது கிராஃப் எல்லாமே கடவுள் கொடுத்தார். நான் பைபிள் வாசித்தார். எல்லாமே இருந்தது, எல்லாமே இழந்து போயிட்டு மீண்டும் கடவுள் எல்லாமே கொடுத்தார். எப்பொழுது? யோபுடைய புத்தகத்தில் முக்கியமான 2-3 வசனங்கள் கவனியுங்கள். இந்த வசனங்கள் மறந்து போகக்கூடாது. இது எல்லாமே எப்பொழுது யோபுக்கு கிடைத்தது? யோபு அதிகாரம் 22 வசனம் 25 26 நீங்க அண்டர்லைன் செய்ய வேண்டிய இறை வசனம். யோபு 22 25 26 வாசிப்போம். எல்லாம் வல்லவரே, உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். எல்லாம் வல்லவரே, உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். நீ எனக்கு நகைக்கு மேல், நீ எனக்கு வெள்ளிக்கு மேல், அதுக்கு மேல். அன்பார்களே, இந்த 3 தகர்வுகள் யோபுடைய வாழ்க்கையில் வந்த வேளையில் யோபு என்ன செய்தார்? கடவுளை பிடித்து கொண்டிருந்தார்.
கடவுளை பிடித்து கொண்டிருந்தார். எனக்கெல்லாமே கடவுள், நகைக்கு மேல் கடவுள், வெள்ளிக்கு மேல் கடவுள். மனைவி அவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்த போதும், அவனுடைய சகோதர சகோதரிகளும் பிரெண்ட்ஸும் அவனை விட்டு போன வேளையிலும் அவன் யாரை தாங்கி பிடித்தார்? கடவுளை தாங்கி பிடித்தார். இன்னைக்கு இங்கே இருந்து யோசனை செய்ய வேண்டும். உனக்கு கடவுள் யாரு? நினக்கு நகையா முக்கியமானது? உனக்கு வெள்ளியா முக்கியமானது? ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள்தான் முக்கியமானது. என்ன நடந்தாலும் எனக்கு கடவுள் நகைக்கு மேல்தான், எனக்கு கடவுள் வெள்ளிக்கு மேல்தான். எனக்கு இந்த செல்வங்கள் அல்ல முக்கியமானது, எனக்கு பிரியமானவர்கள் அல்ல முக்கியமானது, உடல் ஆரோக்கியம் அல்ல எனக்கு முக்கியமானது, எனக்கு கடவுள் தான் முக்கியமானது. அவருடைய கருத்தை பிடித்து நடக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்திடும்? 28வது வசனம், நீர் நினைப்பது கைகூடும். நீ நினைப்பது கைகூடும். நீ நினைப்பது கைகூடும். நினைப்பது கைகூடும். கை கூடும். நீங்க சொல்லு. கை கொள்ளும். கை கூடும். ஓகே. உனக்கு என்ன விருப்பம் அது கடவுள் கொடுத்திரும். கடவுள் நகைக்கு மேலானால், கடவுள் வெள்ளிக்கு மேலானால் நீ விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீ வீடு கட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் முடியாது. ஏன்னா பிறர் மக்கள் சொல்லியது, டேய் உன்னால் வீடு வைக்க முடியாது. முடியாதரா, உனக்கு அதுக்கு டேலண்ட் இல்லை, உன்னால் முடியாது. அன்பார்களே, கடவுள் உனக்கு நகைக்கு மேலானால், கடவுள் உனக்கு வெள்ளிக்கு மேலானால் உன்னுடைய வீடு கட்டுவது நடைபெறும். நல்லபடி வீடு கட்ட முடியும். ஆமென், 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 ஆமென். மாணவர்களை சொல்லும், உன்னால் படிக்க முடியாதரா, படிக்கும் நினைக்கு புத்தி இல்லை, முடியாது. ஆனால் உனக்கு கடவுள் நகைக்கு மேலானால், உனக்கு கடவுள் வெள்ளிக்கு மேலானால் நீ கடவுளுடைய கருத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். எனக்கெல்லாமே கடவுள்தான். ஆனால் உனக்கு உன்னுடைய படிப்பில் வெற்றி வரும், வெற்றி வரும். உனக்கு என்ன வேணுமா? விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டுக்கு போனவா, ஐரோப்பில் போனவா, யுஎஸ்இல் போனவா, கனடாவில் போனவா, ஆஸ்திரேலியாவில் போனவா, யூகேயில் போனவா, நீ போயிடும், நீ போயிடும். எப்பொழுது? கடவுளனுக்கு எல்லாற்றுக்கும் மேலானால், கடவுளனுக்கு நகைக்கு மேலானால், கடவுளுக்கு வெள்ளிக்கு மேலானால் நீ விரும்பி கேட்பதெல்லாம் உனக்கு நடக்கும். உனக்கு திருமண தடையா? திருமண தடையா? கடவுளனுக்கு நகைக்கு மேலானால், கடவுளனுக்கு வெள்ளிக்கு மேலானால் கண்டிப்பா உடனடியாக உன்னுடைய திருமணம் நடைபெறும். நான் சொல்வேன், உனக்கு குழந்தை இல்லையா? குழந்தை இல்லையா? கடவுள் எனக்கு நகைக்கு மேலானால், கடவுள் எனக்கு வெள்ளிக்கு மேலானால் உனக்கு குழந்தை பிறந்திரும். நீ விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். கடவுள் உனக்கு நகைக்கு மேலானால், கடவுள் எனக்கு வெள்ளிக்கு மேலானால் நீ விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அன்பார்களே, இதுதான் யோபினுடைய கதை. நான் முதல் என்ன சொல்லியது?
பாபம் இல்லாமல் கடவுளுக்கு ஒரு மகன் இருந்தது. துன்பங்கள் இல்லாமல் கடவுளுக்கு குழந்தைகளை யாருமே இருந்ததில்லை. எனக்கு உங்களுக்கும் துன்பங்கள் இருக்கின்றது. என்ன துன்பம் இருந்தாலும் அன்பார்களே, எனக்கு உங்களுக்கும் கடவுள் நகைக்கு மேல் வெள்ளிக்கு மேல் ஆனால் கடவுளுடைய கரத்தை தாங்கி பிடித்து கொண்டிருந்தால் உன்னுடைய ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுப்பார். உனக்கு வீடு கட்ட முடியும், உனக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும், உனக்கு படிக்க முடியும், உனக்கு எல்லாமே செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும், உனக்கு பிரியமானவர்களை திருப்பி கிடைக்கும், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கிடைக்கும். மகளே, 3 வாரம் முன்னாடி கேரளாவில் 3 நாள் கப்பிள்ஸ் ரிட்ரீட் நடந்தது. கப்பிள்ஸ் ரிட்ரீட் செய்தி கொடுத்து நான் உணவறையில் வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்த வேளையில் அருள் தந்தைகளும் சாப்பாட்டுக்கு வந்தது. அவரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். 30 மினிட் சும்மா பேசி கொண்டிருந்தார். அந்த வழி அந்த உணவு கொடுத்த அக்கா ஓடி வந்து, ஃபாதர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் கேட்டேன், ஏன் நீ என்னிடம் சொல்லி இல்லை? எதற்காக அவனை அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க? அவன் கண்டிப்பாக நான் போய் ஜெபம் செய்திடும், ஏன் என்னோட சொல்லியதில்லை? நான் வெளியே சென்ற வேளையில், அண்ணா சாரி, எனக்காக வெயிட் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சதில்லை. ஏன் அண்ணா? ஃபாதர், நீ வழியாக தான் நான் இன்றும் உயிரோடு இருப்பது. ஏனண்ணா? நான் வழியாக எனக்கு எதுவுமே புரிஞ்சதில்லை அண்ணா. ஃபாதர், நீங்கள் இங்கே உதவி இயக்குனர் தந்தையாய் பணி செய்துட்டு இருந்த நாட்கள், புதன்கிழமை நீ குணமளிக்கும் திருப்பதி பூக்களுக்கு வந்துடும் மலையாள ஸ்டேஜில். ஆமாம், ஒரு நாள் நான் ஒரு வாரம் உள்ளிருப்பு தியானத்திற்கு வந்தது. புதன்கிழமை நீங்கள் திருப்பதி பூ கொடுத்து செய்தி கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில், நோயாளிகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் நீங்கள் ஒரு வெளிப்பாடு சொன்னார். மேலையிலிருந்து கீழே விழுந்த யாரோ ஒருவருக்கு எழுந்து நடப்பதற்காக கிருபையை கொடுத்திருக்கு. நீங்கள் சொல்லி ரீசன், உனக்கு கடவுள் அல்ல வாழ்க்கையில் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முக்கியமானது நகை தான், முக்கியமானது வெள்ளி தான்,